இவர் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் இவரோட கன்சிஸ்டன்சி அண்ட் குவாலிட்டி ஆஃப் வீடியோ மேக்கிங் தான். குவாலிட்டியாக மேக் பண்ணால் எந்த ஒரு விஷயத்தையும் எஃபோர்ட்லெஸ் இல்லாமல் ரீச் ஆகும். அதே மாதிரி தான் உங்கள் கஃபேல வைக்கிற காஃபியும் உங்களோட மேக்கிங் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீச் ஆகிடும். உதாரணத்துக்கு A2B எடுத்துக்கோங்களேன். அவங்களும் டே 1 அப்போ ஒரு சின்ன கடை தான். அவங்களோட மேக்கிங் அண்ட் குவாலிட்டி கன்சிஸ்டன்சி மூலமா விடாம எஃபோர்ட் போட்டு ஒரு காம்படிட்டிவ் ஃபுட் பிராண்டா வளர்ந்து நிற்கிறாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்கா அவங்க சஸ்டெயின் பண்றதுக்கு காரணம் பேசிக் கரெக்டா இருந்தது தான். பேசிக்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் டேல நீங்க என்ன டேஸ்ட்ல ஃபுட் கொடுக்குறீங்களோ திரும்ப எப்போ வந்து உங்க கடையில சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியை தான் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுதான் பேசிக். நம்ம பிரியா ஃபுட் அகாடமிலையும் நம்ம சொல்லித்தர ஒவ்வொரு டிஷ்ஷிலுமே இந்த மாதிரி SOP ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுவோம். இது மூலியமா உங்க கஃபே ஷாப்பை நீங்க ஸ்டார்ட் பண்றது மூலியமா டே 1ல இருந்தே எப்ப வந்து சாப்பிட்டாலும் உங்க டிஷ் ஒரே மாதிரி தான் இருக்கும்.